இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மயிலாடில் ஆராட்டு நடக்கு. இப்போ அந்த ஆராட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முருகரை வந்து ஆற்றுலேருந்து ஆராட்டி கொண்டு வந்து அவரை வந்து அபிஷேகம்லாம் பண்ணி வாகனத்தில் வச்சு வாகனத்தில் தூக்குவாங்க. நான் வந்து வீடியோவில் வச்சுருக்கேன், பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து முருகரை வந்து அபிஷேகம் பண்ணக்கூடியதெல்லாம் நான் ஜூம் பண்ணி எடுத்திருப்பேன். ஏன்னா வந்து கூட்டத்தில் வந்து நம்ம உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது, அதனால் வெளியே தள்ளி நின்று தான் பார்த்தோம். நேரத்தை இப்போ இருந்தால் உள்ள இடம் பிடிச்சி வீடியோலாம் நல்லா எடுத்துருக்கலாம். நாங்கள் கொஞ்சம் போகிறது கொஞ்சம் லேட். வேறு என் ஒய்ஃப் வந்து பானிபூரி வாங்கி கேட்டால் அவளுக்கு அந்தால பானிபூரியாக வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக அப்படி கிளம்பிட்டோம். இது அபிஷேகம் பண்ண முருகரை அப்படியே வாகனத்தில் தூக்கி வச்சு இப்போ அலங்காரம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு 1 ஹவரில் அலங்காரம் பண்ணி இப்படி தூக்கிடுவாங்க. தூக்கி வாகனத்தில் வந்து அப்படியே ஊரெல்லாம் சுற்றி காட்டிட்டு அப்படியே கொண்டுட்டு போவாங்க. நம்ம வீடியோ எடுக்கும்போதே வாய்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா ஆனால் வாய்ஸ் கொடுக்க முடியாது. அங்கே ஒரே சவுண்டு இறைச்சலாமல் இருந்துச்சு. ஏன்னா வந்து மேலும் பாட்டு அதெல்லாம் போட்டிருந்ததுனால நமக்கு சுத்தமாக அங்கே வச்சு பேச முடியல. அதனால் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு தான் நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மெயினாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. ஆராட்டெலாம் பார்த்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதேமாரி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம் கைஸ். டாடா, பை பாய்.